ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து 30 days சேலஞ்சில் 3000 கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்றைக்கான டே 4க்கான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து டே 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. டே 5ல் பார்த்தீங்கன்னா 2022 கேட்ட கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, மரக்கலத்திற்கு தமிழ் வழங்கும் பெயர்களில் ஒன்று. மரக்கலத்திற்கு வந்து திமிழ் அப்படின்ற பெயர் இருக்குது. அதே மாதிரி மீதி ஆப்ஷன் பார்க்கும்போது வாரணம், புணரி, பறவை இது எல்லாமே வந்து கடலை குறிக்கக்கூடிய பெயர். இந்த திமிழ் அப்படின்றதா மரக்கலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை வந்து தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் அப்படின்னா, யானை தந்தமும் மயில் தோகையும். அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா, வேலு நாச்சியார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு வரும். அந்த குறள் தான் பார்த்தீங்கன்னா உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லக்கூடிய குறள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா, கதரின் வெற்றி. கதரின் வெற்றி தான் பார்த்தீங்கன்னா தேசிய சமுதாய நாடகம் முதல்ல தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட நாடகம். தேசிய கொடியும் பார்த்தீங்கன்னா சமுதாய நாடகம் தான். அதே மாதிரி மனோகரன் அப்படின்றது வந்து பம்மல் சம்பந்தனார் வந்து நடத்திய நாடகம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஞான கண்ணாடி அப்படின்றது வந்து ஒரு சமய நூல், வேத விளக்கம் அப்படின்றது வந்து உரைநடை வடிவிலான சமய நூல், தொன்னூல் விளக்கம் அப்படின்றது வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைப்பாங்க. குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைப்பாங்க. பரமார்த்த குருக்கதை வந்து ஒரு நகைச்சுவை கதை நூல். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீரம முனிவர் எழுதிய நூல் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, தேவநேய பாவனர். அடுத்த கொஸ்டின், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன அப்படின்னா, குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரத்தை நம்ம குடிமக்கள் காப்பியம்னே சொல்லுவோம். அது வந்து அந்த மாதிரி அந்த சிலப்பதிகாரத்திற்கு அவர் எழுதிய கட்டுரைக்கு பேர் என்ன அப்படின்னா, குடிமக்கள் காப்பியம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. நூலாசிரியரோடு நட்சத்திர குழந்தைகள் அப்படின்றது PS ராமையா அவர்கள் எழுதியது. கணையாழியின் கனவு வந்து கல்கி, பிரபந்த கானம் வந்து மௌனி, கொலு பொம்மை வந்து பிச்சைமூர்த்தி. அடுத்த கொஸ்டின் வந்து, மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் வந்து காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினாங்க அப்படின்னா, 7 வயதில். 7 வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பால சரஸ்வதி பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டியத்துக்காக காஞ்சிபுரத்தில் மேடை ஏறியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து செவ்வணி விருது வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, கூத்துப்பட்டறை முத்துசாமி. இவர் வந்து கலை ஞாயிறுன்னு அப்படின்னு அழைப்பாங்க. இவருக்கு வந்து கலை மாமணி, தமிழகத்துடைய கலை மாமணி விருது வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி தாமரை திரு விருதை வந்து மத்திய அரசு வந்து வழங்கியிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, காந்தி மகான் கதை என்னும் இசை நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, கொத்தமங்கலம் சுப்பு தான் வந்து காந்தி மகான் கதை அப்படின்ற ஒரு இசை நூலுடைய ஆசிரியர். அடுத்த கொஸ்டின் வந்து, பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கு என்னும் நூலில் எந்த பகுதியில் வந்து விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைச்சிருப்பார் அப்படின்னா, 2ஆம் பகுதியில் தான் அவர் வந்து விருந்தோம்பல் என்னும் வந்து தலைப்பில் வந்து கவிதை படைச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் வந்து, தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினாங்க அப்படின்னா, இளங்கோவடிகள் தான் வந்து சீத்தலை சாத்தனாரை வந்து தண்டமிழ் ஆசான் அப்படின்னு பாராட்டியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா, இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு போற்றப்படுபவர் உமறு புலவர் தான் வந்து சீரா புராணத்தை வந்து இயற்றியிருப்பார். யாருடைய வேண்டுகோளுக்கு படி அப்படின்னா, அப்துல் காதிர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கடிக முத்துப்புலவர் தான் வந்து இவருடைய ஆசிரியர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னா, பரிப்பாடல். நற்றிணை அப்படியுடைய அடைமொழி பார்த்தீங்கன்னா நல் நற்றிணை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குறுந்தொகைக்கு வந்து நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. களித்தொகைக்கு வந்து கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்த பதிற்று 10 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இரற்று மொழிதல் என்பது வந்து ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருவது தான் வந்து இரற்று மொழிதல். இதுக்கான வேறு பெயர் அப்படின்னா ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இரற்று மொழிதலுக்கு வேறு பெயர் வந்து ஸ்லேடை. அடுத்த கொஸ்டின், பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுந்தரம் பிள்ளை பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தை ஏற்றிருப்பார். இவருக்கான பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அமைச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மடந்தை பருவத்தோடைய வயது
மடந்தை பருவத்துக்கான வயது வந்து 14லேருந்து 19. அதாவது 7 பருவம் இருக்கும். பெண்களுக்கு வந்து 7 பருவம் இருக்கும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்ட்டு. இதில் வந்து இந்த மடந்தை பருவத்துக்கான வயது வந்து 14லேருந்து 19. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா களம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 18. களம் ப்ளஸ் பகம் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா இந்த களம் அப்படின்றது வந்து 12, பகம் அப்படின்றது 6, மொத்தம் வந்து 18 உறுப்புகளை கொண்டு இருக்கும். அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாசவர் அப்படின்ட்டு நெய்பவர் கொடுத்துருக்காங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். நெய்பவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காருகரை தான் வந்து நெய்பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓசுனரை வந்து எண்ணெய் விற்பவர் அப்படின்னும், கண்ணூல் வினையினர் வந்து ஓவியர் அப்படின்னும், மண்ணீட்டாளரை வந்து சிற்பினும் அழைப்போம். இதில் வந்து பாசவர் அப்படின்றவங்க வந்து வெற்றிலை விற்பவர்னு வரணும். இங்கே வந்து நெய்பவர் கொடுத்தனால இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் கூற்று 1 கூற்று 2. இதில் கூற்று 1ல் பார்த்தீங்கன்னா கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து கரெக்டு. அதே மாதிரி கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். இதுவுமே கரெக்ட். அப்போ கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரி. கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரஸ்வதி அந்தாதி, ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கம், கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து இயற்றியவர் வந்து கம்பர் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கூல வணிகம் செய்தவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். கூலம் அப்படின்றது வந்து தானியம் விற்கிறவராக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீத்தலை சாத்தனார். இவர் வந்து மணிமேகலை என்னும் நூலை வந்து இயற்றியிருப்பார். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாலைத்திணை அகநானூற்றில் 5 திணை இருக்கும். அதில் வந்து பாலைத்திணை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக இப்போ 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலைத்திணை. அதுவே வந்து 2, 8, 2, 8, 12, 18, 22, 28, 32, 38 இந்த மாதிரி 2, 8ஆக வந்துச்சு அப்படின்னா அது வந்து குறிஞ்சி திணை. அதுவே 4, 14, 24 4ஆக 4, 14, 24, 34, 44, 54 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து முல்லை திணை. 6, 16, 26, 36ன்னு 6 6ஆக வந்துச்சு அப்படின்னா அது வந்து மருத திணை. 10, 20, 30, 40 அப்படின்னு 10 10ஆக வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெய்தல் திணை. இப்போ வந்து இந்த பாலைத்திணை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னா பிடாரி. அறுவர் கிளைய நங்கைனா பிடாரி. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கடிகை, இன்னா 40, 4 அடியார் இது எல்லாமே வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள். கலித்தொகை அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு, 100, 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இந்த 8ல் பார்த்தீங்கன்னா கலித்தொகை வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறதுனால கலித்தொகை அப்படின்றதா 8 தொகை நூல். மீதி 3 வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்குது அப்படின்னா நாள் அப்படின்னா நாலடியாரை குறிக்குது. நாலடியாருக்கு வேறு பேர் என்னென்ன? வேளாண் வேதம், நாலடி 400. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களுடைய எண்ணிக்கை 11. நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல் வந்து நூல்களுடைய எண்ணிக்கை வந்து 11. அதாவது அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே அகநூல்கள் அப்படின்றது 6, புறநூல்கள் அப்படின்றது 1. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற 133 அதிகாரங்களை கொண்டு இருக்கும். அதில் அறத்துப்பால் அப்படின்றது வந்து 38, பொருட்பால் அப்படின்றது 70, காமத்துப்பால் அப்படின்றது வந்து 25. அடுத்த கொஸ்டின் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடலடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மோனை சொற்களை வந்து கண்டறி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியது. இதில் மனிதரெல்லாம் மனோபாவம் இதில் தான் மாமா அப்படின்னு வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இதுதான் வந்து மோனை சொற்கள். இந்த மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பது நூல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பாரதாசன் வந்து பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது அப்படின்னா முதலை கண்ணீர் அப்படின்றது வந்து பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர், இதுதான் வந்து முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமையாக, நீ நானும் உடலும் உயிருமா இருக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து நான் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பிறவினை வாக்கியத்தை வந்து கண்டறி சொல்லியிருக்காங்க. நான் பிறவினைனா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதாவது படிப்பித்தார், வருவித்தார், அந்த மாதிரி வருவித்தான் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிறவினை. அதே வந்து தான் செய்யக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தன்வினை.
பிறருக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிறவினை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அப்படின்றதான் வந்து பிறவினை. மீதி எல்லாம் வந்து தன்வினையில் வரக்கூடியது. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா விடைக்கேற்ற வினா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் கூட கூத்து என்றும் கூறுவர். இதை வந்து நம்ம எப்படி வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா கரகாட்டத்துடைய வேறு பெயர்கள் என்ன, வேறு பெயர்கள் யாவை அப்படின்றது வந்து கும்பாட்டம் கூட கூத்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தக்கூடிய இலக்கணம் எது அப்படின்னா தொகை சொற்கள். நம்ம வந்து தொகை சொற்கள்லாம் என்னென்ன சொல்லுவோம், இப்போ வந்து முக்கணி அப்படின்னா மா பலா வாழை அந்த மாதிரி 3 கணி, இதை தான் வந்து நம்ம தொகுத்து சொல்கிறதுனால இது தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதில் பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழு அப்படின்னா 5 குழுக்கள் இருக்கும். அந்த 5 குழுக்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. 5 குழுக்கள் இருக்கும். அதே மாதிரி என் பேராயம் அப்படின்றது 8 குழுக்கள் இருக்கும். அதனால் அது தொகுத்து சொல்கிறதுனால இது வந்து தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை வந்து கண்டறி சொல்லியிருக்காங்க. நான் வினையெச்சம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வினைச்சொல்லை கொண்டு முடியுது. இப்போ வெந்து நொந்தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வினையெச்சம். இப்போ இந்த வெந்து வெம்பி எய்தி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வினையெச்சம். இதில் மூடு பனி அப்படின்றது வந்து வினைத்தொகை. மூடுகின்ற பனி, மூடும் பனி, மூடிய பனி அப்படின்னு வரும். இது வந்து வினைத்தொகை. மீதி எல்லாமே வந்து வினையெச்சம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாற்காலி அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கிறதுனால இது வந்து பொருட்பெயர். இதே வந்து ஒரு உறுப்பு, அதாவது நம்ம உடலில் வந்து இப்போ கண், மூக்கு இந்த மாதிரி ஒரு உறுப்பை குறிக்குது. அது வந்து ஒரு மரத்தில் உறுப்பு பார்க்கும்போது இலை கிளை இதெல்லாம் வந்து உறுப்பு. அப்போ உறுப்பை குறிச்சிது அப்படின்னா அது வந்து சினைப்பெயர். அதே ஒரு குணத்தை, ஒரு வடிவத்தை இந்த மாதிரி குறிச்சிது அப்படின்னா அது வந்து பண்பு பெயர். காலத்தை குறிச்சிது அப்படின்னா அது காலப்பெயர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வா என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வா அப்படின்னா வந்தவர், வந்தவள், வந்தவன் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையால் அடையும் பெயர். இதில் வந்து வந்த அப்படின்றது பெயரெச்சம், வந்து அப்படின்றது வினையெச்சம், வந்தான் அப்படின்றது வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் வந்து ஓடு என்ற வேர் சொல்லுக்கான தொழிற்பெயர் கண்டறி சொல்கிறாங்க. ஓடு அப்படின்ற ஒரு தொழிற்பெயர் வந்து ஓடுதல். ஓடுக அப்படின்றது வந்து வியங்கோல் வினைமுற்று. ஓடிய அப்படின்றது வந்து பெயரெச்சம், ஒடிந்து அப்படின்றது வினையெச்சம். நொந்தான் சொல்லியிருக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நோ அப்படின்றது தான் வந்து இதுக்கான வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சரியான வேர்ச்சொல்லை கண்டறி சொல்கிறாங்க. கொண்டிலனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கொள் தான் அப்படி கட்டளை ஏற மாதிரி வரணும். கொண்டிலன் அப்படின்றது கொள், இதுக்கான வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தே ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேனா தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். தே அப்படின்றது கடவுள். அதே கோ அப்படின்னா அரசனை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இளமை பெயர், யானைக்கான இளமை பெயர் அப்படின்றது வந்து கன்று. யானை குட்டியோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. யானை, பசு இதுக்கெல்லாம், மான் இதுக்கெல்லாம் வந்து கன்று வரும். யானை கன்று, கீரி பிள்ளை, ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சி அந்த மாதிரி வரணும். நம்ம படித்து பார்த்தா ஓரளவு வந்து நமக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மரபு பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வந்திருக்கு. இங்கே வந்து கூரை வேய்ந்தனர் அப்படின்னு வரணும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல் இது 3மே பார்த்திங்க அப்படின்னா ஓமைத்தொகை. அடிமலர் அப்படின்றது வந்து உருவகத்தொகை. இப்போ வந்து அமுதமொழி, அமுதம் போன்ற மொழி, பூ போன்ற விரல், முத்து போன்ற பல் இதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஓமைத்தொகை. அதே அடிமலர் அப்படின்றது வந்து மாற்றி வந்திருக்கு. இப்போ ஓமையில் வந்து பார்த்திங்க ஓமை தொகையில் மாற்றி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஓம உருபு ஓம மறைஞ்சி வந்து ஓமையம் வந்து மாற்றி வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஓமையம் அடுத்தது ஓமை வந்துச்சு அப்படின்னா அது வந்து உருவகம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருந்தா மரபு சொல்லை கண்டறி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்கச்சல் இது கரெக்டு தான். மாவடு இதுவுமே கரெக்டு தான். பலா மூசு இதுவுமே வந்து கரெக்டு தான். இதில் வந்து முருங்கை பிஞ்சுன்னு வரணும், இதுதான் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மாற்றி வந்து டிக் பண்ணியிருக்காங்க. இப்போ பி தான் வந்து தவறு, இதில் பொருந்தாது இருக்குது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்கச்சல், மாவடு, பலா மூசு இது 3மே வந்து கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அழுக்காறுடையான் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அழுக்காறுனா வந்து பொறாமை உடையான், அதுக்கான எதிர்ச்சொல் என்னது பொறாமையற்றவன் அப்படின்றதான் இது கரெக்டானது வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உயர்தினை என்மனார் மக்கச்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த நூற்பா பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் பொறுத்த சொல்லியிருக்காங்க திணை தெய்வம் கொடுத்துருக்காங்க.
குறிஞ்சி அப்படின்றது வந்து முருகனை வந்து சேயோன், இது வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு பதிலாக சேயோன் அப்படின்னு கொடுத்தாலும் அதுதான் ஆன்சர். குறிஞ்சினா முருகன் அல்லது சேயோன். முல்லை அப்படின்றது திருமால் இல்லைன்னா மாயோன். மருதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திரன், நெய்தலுக்கு வந்து வருணன், அதே பாலைக்கு வந்து கொற்றவை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த புறத்திணைகள் 12 வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து ஆன்சர் பண்ணலாம். அதாவது போரிடும் போது போர்க்களத்தில் போரிடுறாங்க இல்லையா, தும்பைப்பூ சூடிக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2 பேர் வந்து சேர்ந்து போரிடுவாங்க. தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ என்ன பூ அப்படின்னா தும்பைப்பூ. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா முனைவர் ரா அரங்கநாதன். நூலக தினம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9 வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி வந்து எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் வந்து பாதுகாக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5ஆம் திருமுறை. இந்த தெய்வமணி மாலை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வள்ளலார் வந்து எழுதியிருப்பார், நூலை வந்து பாடியிருப்பார். இந்த திருமுறை, அந்த தெய்வமணி மாலை வந்து திருவருட்பாவில் எத்தனாவது திருமுறையை வச்சுருப்பாங்க அப்படின்னா 5ஆவது திருமுறை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது அப்படின்னா பனைமரம். பனைமரத்தை தான் வந்து ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து தமிழ்நாட்டுடைய மாநில மரமாக வந்து பனைமரம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது அப்படின்னா அவங்களுடைய மொழிப்பற்றை வந்து காட்டுது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் எது வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னா சமநிலை. இந்த 3மே பார்த்திங்கன்னா சமநிலையாக இருந்துச்சு அப்படின்னா உடல் வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பட்டி. அந்த கால்நடைகள்லாம் பார்த்திங்கன்னா பட்டி அப்படின்ற வந்து ஊரில் இடத்துல தான் வந்து ஆடுகள் மாடுகள்லாம் வந்து வேலி போட்டு அடைச்சி வைப்பாங்க. அதுக்கு தான் வந்து அந்த ஊருக்கு பேர் வந்து பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். இவருடைய ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆலாம் வந்து வாயை திறக்கிறது மூலமாக, ஏ அப்படின்றது வந்து வாயை வந்து திறந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறது. இந்த ஊ ஓ ஓ ஓ ஔ இதுதான் பார்த்தீங்கன்னா இதழ்களை குவிக்கிறது மூலமாக பிறக்கக்கூடிய. நம்ம சொல்லி பார்த்தாவே நமக்கு இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு வந்து உரை எழுதியவர் வந்து மகேந்திரவர்மன். மத்தவிலாச பிரகாடனம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுடைய தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். அதே வந்து தமிழ் நாடகத்துடைய தலைமை ஆசிரியர் அப்படிலாம் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா இமயமலை நாடகத்துடைய இமயமலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்த கொஸ்டின் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் அப்படின்னா நா பிச்சைமூர்த்தியுடைய படைப்புகள் தான். நா பிச்சைமூர்த்தி கவிதைகள். இவருடைய இயற்பெயர் வந்து வெங்கட மகாலிங்கம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சேரமாங்காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் அப்படின்னா கண்ணதாசன். கண்ணதாசன் தான் பார்த்திங்கன்னா சேரமாங்காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க மேத்தா பார்த்திங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பாரதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன அப்படின்னா இது வந்து சாகித்ய அகாதமி விருது தான். பிசிராந்தையர் என்னும் நாடகத்திற்காக பாரதாசன் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார் அப்படின்னா திருமூலர். திருமூலரை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கல் மனத்தையும் கரையை செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது அப்படின்னா ரச்சனைய யாத்திரிகம். ரச்சனைய யாத்திரிகம், ரச்சனைய மனோகரம், ரச்சனைய குரல், போற்றி திருக்கவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை வந்து பாடியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்ன அப்படின்னா தொழில் பாட்டு. தொழில் பாடல் தான் வந்து களைப்பு நீங்க வேலை செய்வோர் வந்து பாடுறது. அடுத்த கொஷின் எவரே புண்படா துலகிற் புகழுடம் படைந்தார். இதனுடைய பாடலுடைய இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். பே. சுந்தரம் பிள்ளை வந்து பாடியிருப்பாங்க. அடுத்த கொஷின் பாஞ்சாலி சபதம் வந்து பாரதியார். கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார். அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா களம்பகம் டேஷ் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று அப்படின்னா களம்பகம் அப்படின்றது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள், 2 கொஷின் இதை வந்து கேட்டாங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள். திருவிளையாடற் புராணத்தில் வந்து 3 காண்டங்கள் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் வந்து எழுதியிருப்பார். திருவாலவாய் காண்டம், மதுரை காண்டம், கூடர் காண்டம் அப்படின்ட்டு 3 காண்டங்கள் இருக்குது. சிரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா 5027. சிரா புராணத்தை வந்து இயற்றியவர் வந்து உமரு புலவர். சிரா புராணம் வந்து 3 காண்டங்கள், விலாத்தத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்கும். 5027 விருத்தப்பாக்கள் கொண்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி. இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு வந்து வீரமாமுனிவர் அழைச்சவர் யார் அப்படின்னா சந்தா சாஹிப். அவர் தான் பார்த்தீங்கன்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு அழைச்சிருப்பார். அதுக்கான பாரசீக சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லாந்தோனார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மலைபடுகடாம் நூலுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா மலைபடுகடாமுக்கு வந்து நன்னன் தான் வந்து பாட்டுடை தலைவன். மலைபடுகடாவுக்கு வேறொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலைபடுகடாமை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். அடுத்த கொஸ்டின் வந்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்த கொஸ்டின் கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகமுளது என கூறுபவர் யார் அப்படின்னா ராமன். கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகமுளது அப்படின்னு கூறியவர் ராமன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் தான் வந்து உத்தரவேதம் அப்படின்னு அழைப்போம். நிறைய பேர் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமரா கொள்ளல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இப்பழமொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா நேரமின்றி உழைக்கிறது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட கூட ஆள் இல்லாமல் இருக்குதுன்னா அவ்வளோ நேரம் இல்லாமல் இருக்காங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நேரமின்றி உழைப்பது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படின்றதான் வந்து இதுக்கான அந்த பழமொழிக்கான சரியான தொடர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தன்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறவினை பார்த்துருக்கோம். அதாவது பொன்னி இன்னிசை பாட்டு வித்தாள் அப்படின்னா இது வந்து பிறவினை. அதே செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான், அவனே வாங்கினான்றதுனால இது வந்து தன்வினை. நீ நன்றாக படி அப்படின்றது வந்து கட்டளை தொடர். அடுத்த கொஸ்டின் தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தோட இதை சொன்ன பார்த்தீங்களா படி அப்படின்ற கட்டளைற மாதிரி வந்ததுனால இது வந்து கட்டளை வாக்கியம். அடுத்தது போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் வந்து கூறினார். இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னா அயர்குற்று வாக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார், அயர்குற்றர். அதனால் மற்ற ஆசிரியர் தான் கூறினாங்க, அதனால் இது வந்து அயர்குற்று வாக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இது எப்படி நம்ம கொஸ்டினாக அமைக்கலாம் அப்படின்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எதுனா அதுதான் வந்து ஏறு தழுவுதல் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சரியான சொற்றொடனை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர், இதுதான் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன, இதுதான் கரெக்டாக. அந்த மீதெல்லாம் பாருங்கள் கழுத்தை இடமாக கொண்டு 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இது ஒரு சொற்றொடரவே அமையல. அப்போ வந்து இப்போ படித்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக வருதோ அது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, கொம்பு, அரசன். இதில் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து
ஆ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்குறோம். அதில் ஆ இருக்குது. அப்போ அரசன் ஆமனுக்கு எழுதியாச்சு. அடுத்தது கா வரிசையில் எது இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ வந்து கொம்பு கோ இருக்குது, அதை போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா காங்காச்சால பார்த்திங்கன்னா பாக்கு அப்புறம் தான் மா வரும். அப்போ பல்லாண்டு வந்துடும். அப்புறம் மா வரும், முத்து. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா அதுவும் அகர வரிசை. இதில் பார்த்திங்கன்னா சா வரிசை கொடுத்துருக்காங்க. சா சா சி சி சு சு சே சே சை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்போது சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல் என்று கரெக்டாக வருது. அடுத்தது ஏ என்னும் ஒரு எழுத்து ஒரு முறை அப்படின்றது ஏ அம்பு. ஏ அப்படின்றது எய்தல், அம்பு எய்தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏ அப்படின்றது அம்பு. ஒழிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. ஊன் என்றால் உணவு. இந்த 3 சுழின்னு பார்த்திங்கன்னா உணவு. இங்கே 3 சுழி நா வருது பாருங்கள். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஊன் என்றால் உணவு. இந்த 2 சுழின்னு பார்த்திங்கன்னா இறைச்சி. ஊன் என்றால் இறைச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா உலை. உலை என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா பிடரி மயிர். உலை அப்படின்றது வந்து பிடரி மயிர். அடுத்த கொஷின் ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கான நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மருத்துவமனை. அடுத்த கொஷின் ரேஷ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஷின் இடருற மறையோரும் எரியுறு மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதுடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இடர்னா துன்பம், அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் வந்து இன்பம். அடுத்தது பிரித்து சொல்லியிருக்காங்க. பாசிலை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பசுமை ப்ளஸ் இலை அப்படின்னு பிரிக்கணும். அதே மாதிரி பையங்கூழ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பசுமை ப்ளஸ் கூழ் அப்படின்னா பையங்கூழ். அடுத்த கொஷின் புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா நா பிச்சைமூர்த்தி. அதே மாதிரி புதுக்கவிதையின் முன்னோடியும் கேட்டிருந்தாலும் அதுவும் வந்து நா பிச்சைமூர்த்தி தான். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக இருந்தீங்க சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.